ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. இந்த வீடியோவில் தம்ப்நெயில் டைட்டிலையும் பார்த்த மாதிரி உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல்லோட முழு ஹைலைட்ஸையும் காப்பிரைட் இல்லாமல் உங்களால் வீடியோவாக போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நான் இந்த வீடியோ மூலியமாக தரேன். ஓகேங்களா? எதுக்குன்னா நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஐபிஎல் கண்டென்ட் நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா நல்லா வியூஸ் போகும். இந்த ஒரு 5 கண்டென்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 5 கண்டென்ட் என்னென்னு மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அந்த வீடியோ போய் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? அதில் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன ப்ரோ, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீம் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் ப்ரோ. அப்போ இந்த மீம் சேனல் ஆரம்பிக்கிறப்ப நான் எந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் போட்டால் நமக்கு ஸ்ட்ரைக் வந்துடுமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாமே கரெக்டாக கேட்குறது. பட்டு ஸ்ட்ரைக்கு வராமல் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு வராமல் நம்மளால் போட முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிளிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட்டோட கிளிப் நீங்கள் இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ ஹாட்ஸ்டார்லையோ ஜியோ சினிமாலேயோ பார்க்குறீங்க. அதை உங்கள் சேனலில் அப்படியே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கு வந்தே தேரும். ஓகேங்களா? எதுக்குன்னா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடிக்கணக்காக பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் மேட்சை நடத்துகிறாங்க. நீங்கள் ஈஸியாக அதை காப்பி பண்ணி உங்கள் சேனலில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரைக்குங்கிறது வரும். ஓகே ப்ரோ, அப்போ எப்படி ப்ரோ இந்த மீம் சேனல்லாம் போகிறாங்களே அது எப்படி போகிறாங்க அப்படிங்க கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த மீம் சேனல் பார்த்தீங்கன்னா வீடியோ போட மாட்டாங்க, வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் போடுவாங்க. நீங்களே பார்த்தா தெரியும். நீங்கள் எந்த ஒரு மீம் சேனல்லாம் ட்ரோல் பண்ணுற சேனல் எல்லாருமே பாருங்கள், அவங்க இமேஜ் தான் போடுவாங்க. இல்லை ப்ரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ தான் போடணும்னு நினைக்கிறேன். அது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஃபேர் யூஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் ஃபேர் யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபேர் யூஸ் அப்படிங்கன்னா நீங்கள் ஒரு சேனலோட வீடியோவை அவங்க பெர்மிஷனே இல்லாமல் 15 செகண்ட் வரைக்கும், அதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணவோ ரிவ்யூ பண்ணவோ அல்லது நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஃபேர் யூஸ் பாலிசி படி யூஸ் பண்ணணும்னா அதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி போகணும். நான் அதை சொல்கிறேன். ஓகே ப்ரோ, அப்போ நான் வந்து யூஸ் பண்ணி போகலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜியோ சினிமாலேருந்து எடுக்கிற ஒரு கிளிப்பை உங்கள் சேனலில் யூஸ் பண்ணலாம். எத்தனை செகண்ட் வரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 5லேருந்து 15 செகண்ட் வரைக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுவும் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா நீங்கள் அந்த வீடியோவில் எதனா ஒரு மாற்றங்கள் பண்ணியிருக்கணும். என்னென்ன மாற்றம் பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் வீடியோக்கான ஆடியோவை மியூட் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் அந்த வீடியோவில் கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கணும், எடிட் பண்ணியிருக்கணும். மூணாவது விஷயம், அந்த வீடியோவில் நீங்கள் ஓனாக எதனா ஒரு வாய்ஸ் ஓவர் தந்துருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் நீங்கள் உங்களுடைய வாட்டர் மார்க்கை போட்டுக்கணும். அவங்க வாட்டர் மார்க் இருந்தால் எடுத்துடணும். இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபேர் யூஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் உட் சேனலில் நம்ம ஜேகே ஒரு வீடியோ யூஸ் பண்ணியிருப்பாப்புல, அதுக்கு வந்து அவங்க தந்திருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தரக்கூடாது. எதுக்குன்னா ஒரு சேனலோட வீடியோவை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காண்டி தான் எடுக்கிறோம். நீங்கள் இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலோட வீடியோவும் ஈஸியாக எடுத்து போகலாம். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை தூக்கி நீங்கள் உங்கள் ட்ரோலில் போடலாம். ஆனால் 5 செகண்ட்லேருந்து 15 செகண்டுக்குள்ளே போடுங்க. மேக்ஸிமம் எடிட் பண்ணி போடுங்க நண்பா. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக்குங்கிறது வராது. இப்போ ஃபுல்லாக எடுத்து போட முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது கைஸ். ஓகேங்களா? ஃபேர் யூஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அதுவும் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிடுங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஃபேர் யூஸ் படி தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு கொடுத்துருங்க. சரி, ஓகே. அது என்ன ப்ரோ கொடுக்கணும்னா நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஒன்று இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் வந்து எப்படி போடுறது, நீங்கள் இந்த டைட்டில் தம்ப்நெயில் வச்சுருக்கீங்களா, எப்படி ப்ரோ ஹைலைட்ஸ் போடுறது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான வழிகள் இருக்குது. நான் எப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ ஒரிஜினலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா நம்ம ஐபிஎல் ஹைலைட்ஸை தான் பார்த்தீங்கன்னா போட போகிறோம். ஆனால் அது எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் போட்டு பாருங்களேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்காக தான் பார்த்தீங்கன்னா போடுவாங்க. தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஐபிஎல் ஹைலைட்டு டுடே மேட்ச்சு அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் உள்ளக்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வச்சு பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான். ஓகேங்களா? பட் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இமேஜ் சர்ச் மேட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குங்க. அதில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்க டுடே ஐபிஎல் மேட்ச் அப்படின்னு போட்டோம்னா உங்களுக்கு இன்றைக்கி யாருக்கான மேட்சோ அவங்களுக்கான இமேஜஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், நம்ம குஜராத் அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி. மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பாருங்கள் சென்னைனே போகலாம். ஓகேங்களா? சென்னை. ஓகே, சென்னை நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சென்னை மேட்ச்சில் யார் யாரெல்லாம் எப்படிலாம் ப்ளே பண்ணாங்களோ அவங்களோட இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இன்னைக்கு 2 நாளாக மேட்ச் சென்னைக்கு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா
எந்த ஒரு இமேஜ் போடல. அவங்க ஆடுறப்ப பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இமேஜ் கிளிப் தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ கிளிப் எடுக்காதீங்க, இமேஜ் கிளிப்பை வந்து பார்த்தீங்கன்னா எடுங்க நண்பா. ஓகேங்களா? நீங்கள் அந்த இமேஜ் கிளிப்பையும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள் இங்கே காட்டியிருக்காங்களா, மேக்னிஃபிஷியன்ட் மேட்சஸ் 2 wicket 6 wicket 2 மேட்ச்சில் 6 wicket. இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு நான் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் சிம்பிளாக கைன் மாஸ்டரில் போய் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணால் இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பேன் இன் ஜூம்னு தெரியுமா, வெயிட் பண்ணுங்கள், நான் ரவுண்ட் போட்டு காமிக்கிறேன். இது தெரியுமா, இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கணும். ரெண்டாவது கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக இருக்குது இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜூம் இன் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் வச்சு மேட்ச்சில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா பேச போகிறீங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன், ஐபிஎல் ஹைலைட்ஸை உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடவே முடியாது. ஓகேங்களா? அப்படியே போட்டாலும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்குங்கிறது வரும். ஓகே, ஸ்ட்ரைக் வராமல் நீங்கள் வந்து கிளிப்ஸை யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஃபேர் யூஸ் பாலிசி படி மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஃபேர் யூஸ் பாலிசி படி போட்டாலும் உங்களால் ஃபுல்லாக போட முடியாது. அதுவும் நீங்கள் எடிட் பண்ணி ஓன் வாய்ஸ் கொடுத்து தான் போடணும். அப்படியே போட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் ப்ராப்ளம் வரலாம். ஓகேங்களா? அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் 5 செகண்டுக்குள்ளே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 15 செகண்டுக்குள்ளே யூஸ் பண்ணாமல் 5 செகண்டுக்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ப்ராப்ளங்கிறது வராது. ஓகே ப்ரோ, நான் ஹைலைட்ஸ் போடணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா இமேஜை எடுத்து போடுங்க. இமேஜ் எங்கெங்கே கிடைக்கும்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் போனீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி என்ன மேட்சோ அந்த மேட்ச் போடுங்க. ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போங்க. ஓகேங்களா? அந்த வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வந்து போட்டிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இமேஜ் சர்ச்சில், மூணாவது இன்ஸ்டாகிராமில். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன மேட்ச் நடந்துச்சு அப்படின்னு. பட் இதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா வந்து கமெண்ட்ரி வந்து சூப்பராக கொடுத்துருக்கணும். எதுக்குன்னா கமெண்ட்ரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமெண்ட்ரி நல்லா கொடுங்க. ரெண்டாவது விஷயம், பேக்ரவுண்டு பிஜிஎம் வந்து சூப்பராக ஆட் பண்ணி வைங்க. ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மேட்ச்சை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? அப்படி சொன்னாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பார்ப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கிடச்சா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்கு தானே. ஓகேங்களா? நல்லா யூஸ் பண்ணால் நம்மளோட ஒரு ஹிட்டு தான் சொல்லணும். ட்ரை பண்ணால் தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டாடா, பை, சி பை, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.